ஹாய் ஃபில்மியர் வியூவர்ஸ், நான் இன்னைக்கு சொல்ல போகிறது ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஆஃபீஸர் ஆன் டியூட்டிங்கிற ஒரு கிரைம் த்ரில்லர் மூவியை பற்றி தான். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். படத்தோட ஆரம்பத்தில் ஒரு இன்ஸ்பெக்டர் தூக்குமாட்டி தற்கொலை பண்ணிக்கிறாரு. அது ஒரு கேங் பார்த்துட்டு இருக்காங்க. அது அவங்க தான் பண்ண வச்சாங்கன்னு புரிஞ்சுக்க முடியுது. போலீஸ் ஆஃபீஸரான படத்தோட ஹீரோ சஸ்பெண்ட் ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் சார்ஜ் எடுத்துக்கிறாரு. அவர் வாரான்றதும் ஸ்டேஷனே பதட்டமா இருக்கு. உள்ள வரும்போதே ஒரு செயின் ஸ்நாச்சிங் கேஸை ஈஸியாவும் ஹாஷாவும் சால்வ் பண்றாரு. அதை பார்த்ததுமே புரிஞ்சுக்க முடியுது அவர் நல்ல மனநிலையில இல்லைன்னு. அதே நாள் இன்னொரு கேஸ் வருது ஸ்டேஷனுக்கு. அதுதான் டோட்டல் படத்தோட கதைக்கும் ஆரம்ப புள்ளி. ஒரு நகை அடகு வைக்கிற கடையில ஒருத்தர் போலி நகை கொடுத்திருக்காருன்னு ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் வர அதை விசாரிக்க போறாரு படத்தோட ஹீரோ ஹரி. ஹரியோட போலீஸ் ஃப்ரெண்டும் ஹரி இனிமேல் எந்த தப்பும் பண்ணிடக்கூடாதுன்னு ஹரியோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் கண்காணிச்சுட்டே இருப்பாரு. நகை அடகு வைக்க வந்தவர் ஒரு பஸ் கண்டக்டர். அவரோட மகள் தான் அப்பாவுக்கு களவா ஒரிஜினல் நகையை மாத்தி போலி நகையை வச்சிருப்பா. அதுக்கு காரணம் அவளோட பாய் ஃப்ரெண்ட். ஆனா அவனும் இப்போ கூட இல்ல. அந்த பொண்ணோட ஒரிஜினல் நகையை அடகு வச்ச இடத்த ஒரே நாள்ல கண்டுபிடிக்க அதோட இன்னும் 2 நகை வைக்கப்பட்டிருக்க அதோட விசாரணை செப்பரேட்டா போயிட்டு இருக்கும். ஒரு கட்டத்துல இந்த விஷயத்த அந்த அப்பாவுக்கு ஹரி சொல்ல அவர் அதை நம்புறாரு இல்ல. அப்பாவை ஃபேஸ் பண்ண முடியாத அந்த பொண்ணு தூக்குல மாட்டி தற்கொலை பண்ணிக்கிறார். ஹரிக்கு 2 பொண்ணுங்க. மூத்த பொண்ணு உயிரோட இல்ல, ஆனா அவள் இருக்கிறதா தான் அவர் கற்பனையில் இருப்பாரு. இந்த பொண்ணு தூக்கு மாட்டி செத்ததை பார்த்ததும் அந்த அதிர்ச்சியில வீட்டுக்கு வர ஹரி தன்னோட மூத்த பொண்ணை தேடி வைஃப அடிச்சு மிரட்டி வீட்டுல ரகலை பண்றாரு. சின்ன பொண்ணும் பயப்படுறார். மென்டலி டிஸ்டர்ப் ஆயிருக்கிற ஹரியோட நிலைமையை கட்டுப்படுத்த முடியாத வைஃப் உன்னாலதான் என் பொண்ணு செத்துட்டான்னு கத்துறாள். கட் பண்ணா பிளாஷ்பேக். சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு பையனை விரட்டி பிடிச்சு அரெஸ்ட் பண்றாங்க ஹரி அண்ட் டீம். அவன் ஒரு ட்ரக் அடிக்ட் சைக்கோ. சக இன்ஸ்பெக்டர் தோமஸோட பொண்ணை லவ் பண்ணி நிர்வாணமாக்கி வீடியோ எடுத்து மிரட்டினதுல அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டா. அது மட்டும் இல்லாம ஹரியோட மகளுக்கும் அதே மாதிரி பண்ணியிருக்கான். அவனோட எல்லா வீடியோஸும் லேப்டாப்ல இருக்க எதிர்ச்சி அதை தெரிஞ்சுக்கிற ஹரி அந்த பையன் அடிக்க அவன் ஸ்பாட்லயே செத்துறான். ஆனா அதே இடத்துக்கு வந்த இன்ஸ்பெக்டர் தோமஸ் பழிய ஏத்துக்கிறாரு. இந்த சண்டையில தடுக்க போன உயரதிகாரியை தாக்குனதுக்காக தான் சஸ்பெண்ட் ஆகிறாரு ஹீரோ ஹரி. வீட்டுக்கு வந்து தன்னோட பொண்ணை கண்டிக்க வர அதை வைஃப் தடுக்க பயத்துல பொண்ணு தூக்குல தொங்கிருவா. இந்த தாக்கம் தான் இப்போ பிரசன்ட்லயும் ஹரிக்கு இருக்கு. பிரசன்ட்ல அந்த கண்டக்டரோட பொண்ணு தற்கொலை பண்ணிக்க காரணம் பொய் குற்றச்சாட்டு வச்ச இன்ஸ்பெக்டர் ஹரி தான்னு அந்த மனுஷன் கேஸ் ஃபைல் பண்றாரு. அது நியூஸ் ஆகி சர்ச்சை ஆகி மறுபடியும் ஹரியோட டியூட்டிக்கு ஒரு பிரச்சனை ஆகுது. மறுபக்கம் மென்டலி டிஸ்டர்ப் ஆன ஹரியோட வாழ முடியாதுன்னு டிவோர்ஸ் ஃபைல் பண்றா வைஃப். மறுபடியும் மென்டலி டவுன் ஆகிறாரு ஹரி. ஹரி தனக்காக கேஸ் வாங்கிக்கிட்ட இன்ஸ்பெக்டர் தோமஸை பார்த்து நன்றி சொன்ன அதே நாள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கேங் வராங்க அந்த கேஸ் வாங்கின இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு. 3 பசங்க 2 பொண்ணுங்க. அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்ட பொண்ணோட கிளாஸ்மேட்னு சொல்லி கொஞ்ச நேரம் பேச்சு கொடுக்கறாங்க. ஆனா அது பொய்ன்னு தோமஸ் கண்டுபிடிக்க அதுக்குள்ள ட்ரிங்க்ல விஷத்தை கலந்திருப்பாங்க அந்த கேங். ஸ்டேஷன்ல செத்த அந்த பையன் இவங்க கேங் தான். இவர் தான் கொன்னாருன்னு நினைச்சு பழி வாங்க தான் வந்திருக்காங்க. அவரோட பொண்ணோட வீடியோஸ் எல்லாம் காட்டி கஷ்டப்படுத்தி தான் கொள்றாங்க. ஆனா கொன்னது இவர் இல்ல, இன்ஸ்பெக்டர் ஹரிதான்னு சொல்லிட்டு செத்துருவாங்க இந்த இன்ஸ்பெக்டரோட வைஃப். அடுத்த நாள் இன்வெஸ்டிகேஷன்ல இது குடும்பமா தற்கொலை பண்ணல, இது சில பேர் சேர்ந்து கொலை பண்ணிருக்காங்க. ஜூஸ் போட்ட கிளாஸஸ், வெட்டப்பட்ட லைம்ஸ், உள்தாப்பால் போட்டு தப்பிச்சு போறதுக்காக பிரிக்கப்பட்ட கூரைன்னு ஹரியோட அனுமானப்படி அதுக்கான விசாரணை தொடங்குது. அந்த கண்டக்டரோட மகளோட செயின் கூட அடகு வைக்கப்பட்ட செயின்ல ஒண்ணு படத்தோட ஆரம்பத்துல சூசைட் பண்ணிக்கிட்ட இன்ஸ்பெக்டரோட மகளோடது, மத்தது ஹரியோட மகளோடது. அதுல இப்போ உயிரோடு இருக்கிறது சூசைட் பண்ணிக்கிட்ட இன்ஸ்பெக்டரோட மகள் மட்டும் தான். எல்லா பொண்ணுங்களுக்கும் ட்ரக்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்க சுயநினைவுல இல்லாத போதுதான் செயின்ஸ் எடுக்கப்பட்டிருக்குதுன்னு தெரிய வருது. செயின்ஸ் எல்லாம் அடகு வச்சது ஜஸ்ட் ஒரு டெக்ஸ்டைல்ல வேலை செய்யற பொண்ணு. அவள் ஒரு பொண்ணு சேஞ்ச் பண்ணிட்டு போன பேண்ட்ல இருந்து எடுத்தாள்னு செக்யூரிட்டி கேமராஸ்ல ஐடென்டிஃபை பண்றாங்க. அந்த செயின்ஸை விட்டுட்டு போனது அந்த இன்ஸ்பெக்டர் தோமஸ் ஃபேமிலிக்கு விஷத்தை கொடுத்த கேங்ல உள்ள பொண்ணு தான். அவளை தேடுறாங்க ஹரியோட டீம். ஹரி தான் நம்ம ஃப்ரெண்டை கொன்னான்னு ஹரிய ஃபாலோ பண்றாங்க அந்த கேங். அப்போ நம்மள ஒருத்தி அடையாளம் கண்டுகிட்டான்னு தெரிஞ்சுக்கிறாங்க. 4 பக்கமும் விசாரணைகளும் தேடுதலும் தொடர அந்த கேங் வளமையா போற ஒரு கிளப்ல அந்த பொண்ணை கண்டுபிடிக்க அவள் எஸ்கேப் ஆக ட்ரை பண்ண சேசிங்ல இறக்குறாள் அந்த பொண்ணு. அந்த பொண்ணோட பொடியை பார்க்க மோச்சரிக்கு அந்த கேங் வர அவங்களுக்கும் ஹரிக்கும் இடையில தரமான சண்டை. 2 பக்கமும் பலத்த சேதாரம். ஒரு டாக்டர் அவங்க ட்ரக் அடிக்டட், அவங்களை இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கேன்னு சொல்றாங்க. செத்த பொண்ணோட லாஸ்ட் கோல்ஸ் ட்ரேஸ் பண்ணி மத்தவங்களை தேட ஆரம்பிக்கிறாங்க போலீஸ். படத்தோட ஆரம்பத்துல சூசைட் பண்ணிக்கிட்ட போலீஸ் ஜோசப்போட சக ஆபீசர் கிட்ட இவங்க போட்டோ காட்டி விசாரிக்கிறத
ஆகுதுல. ஒரு நாள் நைட் ஒரு பஸ்ல இவங்க சிலர் பயணிச்சதாகவும் பஸ்ஸுக்குள்ள ட்ரக்ஸ் யூஸ் பண்ணதாகவும் அதனால இவங்களை அரெஸ்ட் பண்ண அந்த இன்ஸ்பெக்டர் ஜோசப் ஸ்டேஷன் போற வழியில இந்த 2 பொண்ணுங்களையும் ரேப் பண்ணதாகவும் சொல்றாரு. அதுக்காக தான் இந்த கேங் அவரை பழி வாங்கியிருக்காங்க. அவங்க போன பஸ்ல தான் அந்த கண்டக்டரும் வேலை செய்யறாரு. அன்னைக்கு அவங்கள தட்டி கேட்டு அவமானப்படுத்துறதுனால தான் அவர் மகளை அசிங்கப்படுத்தி அவரும் பழி வாங்கப்பட்டாரு. ஆனா அதை சொன்னா அவர் அதை நம்புறதா இல்ல. ஹரி மேல கொடுத்த கேஸையும் வித்ட்ரா பண்றதா இல்ல. ஹரி வைஃப் கிட்ட விசாரிக்கிறதுல ஹரியோட பொண்ணும் வைஃபும் அன்னைக்கு அந்த பஸ்ல இருந்திருக்காங்க. முதல்ல அவங்கள கேள்வி கேட்டு சத்தம் போட்டது ஹரியோட வைஃப் தான். அதனாலதான் அவங்களும் பழிவாங்கப்பட்டாங்கன்னு ஹரி சொல்ல அதை நம்புறதா இல்ல ஹரியோட வைஃப். அந்த கேங் எல்லாரையும் பழிவாங்கணும்னு சபதம் எடுக்க ஹரியோட டிவோர்ஸ் கேஸ் போயிட்டு இருக்கிற அதே நாள் அந்த கேங்கோட போன் நம்பர்ஸ் ட்ரேஸ் பண்ணதுல அவங்க கண்டக்டர் வீட்டு பக்கமா சுத்துறதா தகவல். அவருக்கு எதுவும் பண்ணிடுவாங்கன்னு அவரை தேடி பாதுகாப்பு கொடுக்கலான்னு ஹரி அண்ட் டீம் முயற்சி பண்றாங்க. கண்டக்டரை கால் பண்ணி ஓன் பண்ணலாம்னா அவர் ஹரியோட இருக்கிற கோபத்துல கால்ஸ் ஆன்சர் பண்றதா இல்ல. என்னதான் ட்ரை பண்ணாலும் கண்டக்டரை குத்திட்டு எஸ்கேப் ஆகுறாங்க அந்த கேங். அடுத்து தன்னோட வைஃபை தான் தேடுவாங்கன்னு கெஸ் பண்றாரு ஹரி. அவர் வைஃப் அண்ட் பொண்ணை தேடி அலைய வைஃப் அப்பா வீட்டுக்கு போக அவங்கள கொல்றதுக்காக வந்து சித்திரவதை பண்றாங்க அந்த கேங். அவங்க மகளுக்கு என்ன பண்ணாங்கன்னு வீடியோஸ் காட்டி மிரட்ட அப்போதான் புரிஞ்சுக்கிறா ஹரி சொன்னது உண்மைதான்னு. அவங்க அப்பா எக்ஸ்-மிலிட்டரினால அவரும் கன்னை எடுத்து சரமாரியா சுட அவரையும் கொன்னுட்டு ஹரியோட வைஃபையும் பொண்ணையும் விரட்ட மறுபக்கம் ஹரி அவங்கள தேடி அங்க வர்றாரு. குத்து வாங்கின மனைவிய சேவ் பண்ணிட்டு பொண்ணை தேடி போக அந்த கேங்கோட சரமாரியாக சண்டை நடக்குது. சண்டையோட முடிவுல கேங் லீடரை கொல்ல முயல அங்க வர ஹரியோட ஃப்ரெண்ட் அண்ட் போலீஸ் டீம் அவங்கள அரெஸ்ட் பண்றாங்க. சில மாதங்கள் கழிச்சு எல்லாமே வளமைக்கு திரும்பினதும் அந்த கேங் ரிலீஸ் ஆகுறாங்க. ரிலீஸ் ஆன அந்த கேங் எடுத்துக்கிற ட்ரக்ஸ்ல விஷத்தை கலந்து சாட்சியை இல்லாம கொண்டு எல்லாருக்காகவும் பழி தீர்த்துக்கிறாரு ஹரி. வேட்டையாடு விளையாடு, நான் மகாநல்ல போன்ற மூவிஸோட சாயல் இருந்தாலும் படத்தை எங்கேஜிங்காகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் பார்க்க வச்சிருக்காங்க. மீண்டும் இன்னொரு படத்தோட சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.